வணக்கம் மக்களே, வாங்க சாப்பிடலாம். மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டுருக்கேன். மீன் குழம்புக்கு நீங்க மோஸ்ட்லி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இன்னைக்கு மண் சட்டியில தான் நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் பாருங்க. மீன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கவல மீன் வாங்கி ரெடி பண்ணி எல்லாம் கிளீனா வச்சு வச்சுங்க. புளி கரைக்கும்போது எப்பயுமே நீங்க உப்பு போட்டு புளிய கரைச்சிட்டீங்கன்னா, அப்பதான் கொஞ்சம் ஈஸியா கரைக்கும்போது இருக்கும். எப்பயுமே மீன் குழம்பு வைக்க போறீங்கன்னா, நீங்க முன்னாடியே புளிய கரைச்சுட்டு அப்புறமேட்டு நீங்க மீன் வாஷ் பண்ணி ஈஸியா நம்ம கரைச்சி குழம்பு ரெடி பண்ணிடலாங்க. சட்டியில வைக்கும்போது என்ன பண்றீங்க, எண்ணெய் லைட்டா ஹீட் ஆகணுன்னே வெங்காயம் வதக்கும்போது எப்பயுமே அந்த வதக்கறதுல தான் நம்ம இருக்குங்க. நீங்களே கண்டிப்பா நான் சொன்ன போல ட்ரை பண்ணி பாருங்க. எப்பயுமே காய்கறினா அது லைட்டா வதக்குனா போதும். வெங்காயம் வதக்கும்போது அந்த கலர் சேஞ்ச் ஆகுற அளவு வதக்கினா குழம்பு கெட்டு போகாம நல்லா டேஸ்ட்டா இருக்குங்க. மீன் குழம்பு வைக்கும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா, கொஞ்சம் தண்ணி அதிகமா ஊத்தி, கொஞ்சம் லைட்டா தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வைக்கணுங்க. கொதிக்க வச்சீங்கன்னு வச்சுக்கங்க, நான் தண்ணி இது இப்ப நெறைய ஊத்திருக்கேன். நான் பாதி அளவு நான் கொதிக்க வச்சேன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டா குடுக்குங்க. இறக்கும்போது மீன என்ன பண்றீங்க, கையால நல்லா இப்டி புடிச்சு போடுங்க. ஏன்னா மீன் போட்டோனே கண்டிப்பா சில மீன் வந்து கரைஞ்சிருங்க. முழுசா அது போல வராது பாருங்க. அதனால புடிச்சு, புடிச்சு நம்ம அப்படியே போட்டீங்கன்னா, மீனு நம்ம போட்ட போலயே அப்படியே இருக்குங்க. 2வது என்ன பண்ணீங்க, இறக்கும்போது நீங்க வந்து 2 கொத்து கருவேப்பில, 2 பச்சை மிளகா போட்டுடுங்க. அப்பதான் நல்லா டேஸ்ட் குடுக்குங்க. மொளகா வந்து முழுசா அப்படியே போடுங்க. கிழிச்சு போட வேண்டாங்க. அதுபோல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் சட்டியில வைக்கிறேங்க. ஏன்னா சட்டியில வச்சீங்கன்னா, கண்டிப்பா நம்ம உடம்பு ஆரோக்கியமாவும் இருக்கும். மீன் குழம்பு கெட்டு போகாம இருக்கும். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க. நீங்க இட்லி, தோசை, சாதத்தோட சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டா இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.